இருக்கிறார். கல்லூரி படிப்பை முடித்த மோகன் அவர்கள் தன்னுடைய அப்பாவின் தொழிலான இந்த ஹோட்டல் தொழிலை கொஞ்ச காலம் சிறப்பாக நடத்த ஆரம்பித்தார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கடவுள் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுப்பாரு. அதே போல தனது ஹோட்டலுக்கு உணவு அருந்த வந்த நாடகத்துறையை சேர்ந்த திரு பி.வி. கரந்த் அப்படிங்கிறவர் மூலமா நடிகர் மோகனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. சாப்பிட வந்த பி.வி. கரந்த் அவர்கள் நடிகர் மோகனை பார்த்த உடனே ரொம்ப பிடித்து போனதால இவரை நாடக நடிகராக அறிமுகம் செய்து வைக்கலாம் அப்படின்னு அந்த நொடியிலேயே முடிவு செய்திருக்கிறார். நினைத்தது போலவே இவரை நாடகத்திலையும் அறிமுகம் செய்து மிகச்சிறப்பாக இவரை நடிக்க வைத்தார். மோகன் நடித்த நாடகத்தை பார்த்து டெல்லியில் இருந்த விமர்சகர்கள் ரொம்ப அற்புதமான நாடகம், அழகா நடித்திருக்கிறார் இந்த பையன் அப்படின்னு புகழ்ந்திருக்கிறாங்க. நடிகர் மோகனின் நாடகத்தை பார்த்த இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்கள் தன்னுடைய படத்துல இவர் அறிமுகம் செய்து வைக்கலாம் அப்படின்னு தான் அப்பொழுது இயக்கி கொண்டிருந்த கோகிலா அப்படிங்கிற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்தார். பாலுமகேந்திரா இயக்கிய கோகிலா அப்படிங்கிற படம் நடிகர் மோகனுக்கு மட்டும் முதல் படம் அல்ல,